அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றதிலிருந்து ஒரு பரபரப்பான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. உலகமெங்கிலும் அவர் ஒவ்வொரு நாளும் பேசுவது பல அதிர்வலைகளை உருவாக்கி வருகிறது. தேர்தலுக்கு முன்பாகவே இது போன்ற காரியங்கள் அவர் அதிகமாக பேசிக்கொண்டு தான் வந்தார். இப்பொழுது அவர் கையில் ஆட்சி வந்துவிட்டது. எனவே தான் சொன்னவைகளை, தான் பேசினவைகளை நிறைவேற்றுவதற்கு ஏற்ற ஒரு சூழல் இருக்கிறார். அதனால் எந்தெந்த மாதிரிப்பட்ட முடிவுகள் எடுக்க போகிறார், என்னென்ன செய்ய போகிறாருங்கிறத எல்லாம் உலக நாடு உற்று நோக்கி கொண்டிருக்கு. என்றால் அமெரிக்காவினுடைய ஒவ்வொரு அசைவுகளும் அனைத்து உலக நாடுகளை ஏதாவது ஒரு விதத்தில் பாதிக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அமெரிக்கா இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் டொனால்ட் ட்ரம்பினுடைய பேச்சுக்களை ஓரளவு கவனிக்கும் பொழுது அது முன்னாடி பேசின பேச்சுகள் அப்படி தான். அதாவது அமெரிக்கா, அவருடைய கோஷம் என்னென்னா, நான் அமெரிக்காவை மிக சிறந்ததாக மாற்றப் போகிறேன், ஐ எம் கோயிங் டு மேக் அமெரிக்கா கிரேட், அமெரிக்காவை ஒரு முழுமையான ஒரு உயர்ந்த நிலையை கொண்டு வரப்போகிறேங்கிற கோஷத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கேன். இதன் மத்தியில் அதற்காக எடுத்துக்கொள்ளுகிற சில நடவடிக்கைகள் உற்று கவனிக்க வேண்டியவர்களாக இருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த H1B விசாவை பற்றி நிறைய பேசுகிறாங்க. அதாவது அங்குள்ள பல நிறுவனங்களுக்கு மிக திறமை வாய்ந்த பணியாளர்கள் தேவைப்படுகிற பொழுது அந்த நாடுகளில் அந்த அளவிற்கு அவர்களுக்கு கிடைக்காத பொழுது இந்தியா போன்ற நாடுகளிலிருந்து அப்படிப்பட்ட பணியாளர்களை தேர்வு செய்வார்கள். இப்பொழுது இந்த H1B விசாவை பெறுவதை மிகவும் கடினமாக்கி விட்டதாக கூறப்படுகிறது. முதல்ல ரத்தே செய்து விடுவார் சொன்னார்கள், இப்படி ரத்து செய்யவில்லை. ஆனால் அதை பெறுவது முன்பு போல கடினமாகிறது. ஏன்னா முன்பு அமெரிக்காவில் இருக்கிற பல நிறுவனங்கள் அங்குள்ள அமெரிக்காவில் வேலைக்கு வச்சா நிறைய சம்பளம் கொடுக்க வேண்டும் என்கின்ற காரணத்துக்காக இந்தியா போன்ற நாடுகளை அதை விட குறைவான சம்பளத்தில் ஆட்களை என்ன செய்வார்கள் என்றால் இந்த விசா மூலமாக கொண்டு வருவாங்க. இப்போ இதெல்லாம் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் குறைவான சம்பளத்தை அங்கேருந்து ஆட்களை கொண்டு வந்து இங்கே நல்ல திறன் படைத்தவர்களுக்கு வேலை கிடைக்காத விதமாக செஞ்சிடுறீங்க அப்படிங்கிறலாம் அவங்க கண்டுபிடிச்சி அதனுடைய பின்னணியில் தான் இந்த H1B விசாவெல்லாம் பெறுவதை மிக கடினமாக்கி இருக்கிறான். முன்பு போல் இது ஈஸியாக இராது. முன்பு 3 வருஷம் வேலை செஞ்சுட்டு மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணி இன்னும் 3 வருஷம் இருந்து 6 வருஷம் பண்ணிவிட்டு அப்புறமும் மெர்சி டைமெல்லாம் பெற்று இந்த மாதிரி பல நடவடிக்கைகள் பெற்று இறுதியில் குடியுரிமை பெறுவதற்கெல்லாம் நிறைய வாய்ப்புகள் இருந்தது. இப்பொழுது அங்கு குடியுரிமை பெறுவது என்பது மிக கடினமானதாக மாறிவிட்டது. கிரீன் கார்டு வாங்குறதுக்காகவே 10 லட்சம் இந்தியர்கள் நீண்ட காலமாக காத்துட்ருக்கிறாங்களாம். அந்த மாதிரிப்பட்ட சூழலை இனி வரும் காலங்களில் அமெரிக்காவில் குடியுரிமை பெறுவது ரொம்ப கடினமாகத்தான் இருக்கும். இப்போ இதில் நம்ம பார்க்க வேண்டிய காரியம், பொதுவாக டொனால்ட் ட்ரம்ப் தடாலடியாக பல அறிவிப்புகளை கொடுக்கிறவர், தடாலடியாக பல காரியங்களை செய்கிறவர். ஆனால் எந்த அளவுக்கு அது ஆக்கப்பூர்வமான விளைவுகளை உருவாக்கப் போகிறது என்பதை குறித்து நாம் காத்திருந்து தான் செய்ய முடியும். ஆனால் எந்த அளவிற்கு அது ஆக்கப்பூர்வமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறது என்பதை நாம் காத்திருந்து தான் பார்த்து முடிவு செய்ய முடியும். இப்போ பார்த்திங்கன்னா மெக்சிகோவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் இருக்கிறதான அந்த பார்டர் ஏரியாவில் அவசர நிலை பிரகடனப்படுத்துறது. ஏன்னா மெக்சிகோவிலேருந்து நிறைய பேர் அன்ஆதரைஸ்டாக, அதாவது அகதிகளாக உள்ளே நுழைஞ்சு வந்துடுவாங்க. ஏன்னா அமெரிக்காவில் ஒரு குறிப்பிட்ட விதமான பல வேலைகளை செய்கிறதுக்கு அமெரிக்கர்கள் ரொம்ப வில்லிங்காக இருக்க மாட்டாங்க. இந்த மெக்சிகோ போன்ற நாடுகளிலிருந்து, மெக்சிகோ, பிரேசில் போன்ற நாடுகளிலிருந்து செல்லுகிறோம் அந்த வேலையை செய்வாங்க. ஆனால் இவர்களாக அதிகமாகிவிட்ட காரணத்தினால அமெரிக்காவில் இருக்கிறவர்களுக்கு வேலை வாய்ப்பு பாதிக்கப்படுகிறது என்ற அடிப்படையில் இப்போது அவர்களுக்கு நுழையாதபடிக்கு டொனால்ட் ட்ரம்ப் இதுக்கு முன்னாடி ஆட்சிக்கு வந்த வேலையோடு அது போன்ற கடுமை நடவடிக்கைகளை எடுத்தார். இப்போது அதனுடைய உச்சகட்டமாக அங்கே அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டு யாராவது தப்பித்தவறி உள்ள நுழைஞ்சிட்டா ஷூட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி நிலைமை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இனிமேல் அங்கே கிரீன் கார்டு பெறுவதும் குடியுரிமை பெறுவதும் முன்பு இருந்தது போல் நிச்சயமாக எளிதாக இராது. அதற்கு பல கடுமையான பாதையை கடந்து செல்ல நேரிடும். அது மட்டுமல்ல, இப்பொழுது நூற்றாண்டுகளாக செயல்பட்டு கொண்டிருந்ததான ஒரு சட்டத்தை ரத்து செய்திருக்கிறார். அது எப்படின்னு சொன்னால், இப்போ இதுக்கு முன்னாடி அமெரிக்காவில் வேலைக்காக போகிறத H1B விசாவில் போகிறவங்களாக இருந்தாலும் சரி, மற்ற விதமாக வேலைக்கு போகிறவங்க அங்கே தங்கியிருக்கிற காலகட்டத்தில் திருமணமானவங்களாக இருந்து அவங்க குழந்தை பெற்றுக்கிட்டாங்கன்னா இவர்களுக்கு அங்கே குடியுரிமை இல்லாவிட்டாலும் கூட, இவர்கள் அந்த நாட்டினுடைய குடியுரிமை பெற்ற பிரஜைகளாக இல்லாவிட்டாலும் கூட குழந்தைகள் பெறுகிற பொழுது நீண்ட காலமாக இருந்த ஒரு சட்டம் என்னவென்றால், அந்த நாட்டில் வெளிநாட்டவர் ஒரு குழந்தை பெற்றுக் கொள்கிற பொழுது அந்த குழந்தை அந்த நாட்டினுடைய குடியுரிமை பெற்ற அந்தஸ்தை இயற்கையிலே பெற்று விடுகிறது, இயல்பாக பெற்று விடுகிறது. அதை சார்ந்து 21 வயசுக்கு பிறகு இவர்களும் அந்த நாட்டில் தொடர்ந்து தங்குவதற்கான வாய்ப்புகளை பெறுவதற்கு அங்கு வாய்ப்பு ஏற்படுகிறது. இதெல்லாம் சர்வசாதாரண நடந்து கொண்டிருந்தது. இப்பொழுது டொனால்ட் ட்ரம்ப் அதை ரத்து செய்திருக்கிறார்.
ஆனால் இது பல நெருக்கடிகளை சந்திக்க வேண்டி இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஏன்னா இப்போ நிறைய கோர்ட்டுகள் அதுக்கு எதிரான வழக்குகளெல்லாம் தொடுக்கப்பட்டிருக்கிறது. இவர் வந்து நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார். இப்போ இதில் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, விசா பெறுவதை கடினமாக்கி, அங்கு வேலைவாய்ப்பு பெறுவதை கடினமாக்கி, குடியுரிமை பெறுவதை கடினமாக்கி, இப்படி பல்வேறு காரியங்களை அதனிடையே செய்கிற பொழுது, அதாவது இல்லீகலாக இமிக்ரேட் பண்ணுற அவங்கள பற்றி தான் அவர் நிறைய சொல்லிகிட்டு இருக்கிறார். அதுலேருந்து பொதுவான ஒரு மெசேஜ் என்ன அனுப்புகிறேன்னா, எங்கள் நாட்டுக்கு நீங்கள் ரொம்ப வராதீங்க, எங்களுடைய வாய்ப்புகளெல்லாம் நீங்கள் பறிக்காதீங்க, இது எங்கள் நாடு, இது எங்கள் நாட்டில் நாங்களே முன்னேறிக்கிறோம் அப்படி சொல்லுகிறது போல் இருக்கிறது. எனவே நாம் இப்பொழுது விரும்ப இயலாத விருந்தாளிகளாக வெளிநாட்டினவர் மாறிவிட்டோம். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அவர் கடுமையாக நடவடிக்கை எடுக்கிறார். விசா சம்பந்தமான காரியமாக இருந்தாலும், குழந்தைகளுக்கு குடியுரிமை ரத்து செய்கிற காரியமாக இருந்தாலும் சரி, சில கால அதிரடி அறிவிக்கிறார். இப்போது H1 விசாவை வந்து இவர் ரொம்ப அதை பெறுவதற்கு வழிகளை கடினமாக்குற பொழுது, இந்தியாவிலேருந்து அதிக திறன் படைத்தவர்கள் இல்லைன்னா வெளிநாடுகள், ஏன்னா இந்தியாவில் தான் அதிகமாக போகிறாங்க, இதுபோல் பல நாடுகளும் போகிறாங்க. இவர்கள் போவது குறையும். அப்படி போவது குறைகின்ற பொழுது, அங்கு ஆற்றல் மிக்க நல்ல திறன் படைத்த ஊழியர்கள் தேவைப்படுகிற பொழுது, அவர்களுக்கு இங்கிருந்து போகிறவர்கள் பார்த்தா வேறு யாரை போட நேரிடும். அவ்விதமாக நியமிக்கும் பொழுது அவர்கள் எதிர்பார்த்த நல்ல விளைவுகள் அங்கே ஏற்படாது. அந்த திறன் படைத்தவர்கள் மூலமாக ஏற்படுகின்றதான நல்ல ரிசல்ட் கிடைக்காம போயிடும். அப்போ அது மறுபடியும் பொருளாதார ரீதியான பாதிப்புகளை ஏற்படுத்தும். இப்போ மெக்சிகோ போன்றவர்கள் நாட்டை சேர்ந்தவர் யார் உள்ள நுழையாதபடி அவளை கடுமையாக அவர்கள் நடவடிக்கை எடுத்து அவளை துரத்தி கொடுக்குற சூழலில், அதை தொடர்ந்து இப்பொழுது அது போன்ற வேலைகளை செய்கிறதுக்கு அங்கே ஆட்கள் வேணும். இப்படி கடுமையாக நடவடிக்கை எடுக்கிற பொழுது அது எதிர்விளைவுகளை உருவாக்கும். எனவே டொனால்ட் ட்ரம்ப் செய்கிற எந்த ஒரு காரியமும் அந்த நாட்டுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்த போவதாக அந்த நாட்டு மக்கள் நம்புகிறார்கள். ஆனால் இப்பொழுது தடாலடியாக அதிரடியாக பல திட்டங்களை அவர் கொண்டு வந்து செயல்படுத்த போகிற பொழுது, வெளிநாட்டுக்காரங்களும் நிறைய வருவதற்கு வாய்ப்புகள் இனி குறையும். அதனால் பல நிறுவனங்களும் கூட அங்கு வந்து இந்திய நிறுவனங்களெல்லாம் நிறைய அங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த நிறுவனங்களும் கூட இவங்களுடைய கெடுபிடி பண்ணுறதுனால தொடர்ந்து செயல்பட முடியாத நிலைமை ஏற்படும். இது பொருளாதார ரீதியாக எதிர்விளைவுகளை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகளை அதிகமாக உருவாக்கி இருக்கிறது. எனவே மெக்சிகோவுக்கு இடையில் வால் கட்டுறதாக இருந்தாலும் சரி, அவசர நடவடிக்கை எடுத்து செயல்படுகிறதாக சரி, இந்தியாவிலிருந்து போகிறதுக்கு பல தடைகளை ஏற்படுத்துகிறதா இருந்தாலும் சரி, அங்கே இருக்கின்ற அநேகரை வந்து இல்லீகலாக குடியிருக்கிறவர்களை வெளியேற்றுகிற காரியமான சரி, இப்படியெல்லாம் நடவடிக்கை எடுக்கின்ற பொழுது நாளை தினம் எவ்விதமான விளைவுகளை இது ஏற்படுத்த போகிறது என்று சொல்ல முடியாது. அது மட்டுமல்ல, அவர் ஆட்சிக்கு வந்தோட பல காரியங்களை சொல்லியிருக்கிறார். முக்கியமாக நல்ல ஒரு விஷயமாக அவர் சொல்லியிருக்கிறது வந்து, இனி அமெரிக்காவில் ஆணினம் பெண்ணினம் என்ற 2 இனங்கள் தான் அங்கீகரிக்கப்படும், வேறொரு 3வது இனம் தன்பாலினத்தவர் அப்படியெல்லாம் அதுக்கெல்லாம் அனுமதி கிடையாது சொல்கிறார். இது அவர் அறிவித்தது அவ்வளோ எளிதாக நிறைவேறிவிடாது. ஏன்னா அங்கு கணிசமான மக்கள் கூட்டம் அது போன்ற காரியம் விரும்புகிறார்கள், ஒரு கூட்டம் பேர் எதிர்க்கிறார்கள். எனவே எந்த அளவிற்கு இவைகளை தொடர்ந்து செயல்படுத்த முடிகிறது, ஒட்டுமொத்த நாட்டிற்கும் இவருடைய சிந்தனைகளை வந்து ஒரு செயல்படுகிற நிலைமை கொண்டு செல்ல முடிகிறது என்பது எளிதான காரியமில்லை, அது கடினமான காரியமாக தான் இருக்கும். போக போக பார்க்க முடியும். சில நேரங்களில் வரலாற்றில் பார்க்கும் பொழுது முகமது பின் துக்ளக் என்று ஒரு ராஜா இந்தியாவில் ஆண்டவர், அவர் நல்ல நல்ல திட்டங்களெல்லாம் கொண்டு வருவார். ஆனால் அவரை பற்றி என்ன சொல்லுவோன்னா, இவர் காலத்துக்கு முன்னாடி வந்து பிறந்துட்டார், அதனால் இதை அவருக்கு அந்த காலத்தில் நூற்றாண்டுகளுக்கு முன்பாக கொண்டு வந்து அந்த காலத்தில் அதில் கொண்டு வந்தார், அது இந்த காலத்தில் கொண்டு வந்திருந்தால் நல்ல விளைவில் ஏற்படுத்தியிருக்கும். காலத்தினுடைய நிலைமை அறியாமல் கொண்டு வந்த காரணத்தினால பெரிய பாதிப்பில் ஏற்பட்டு அந்த சாம்ராஜ்யமே விழுந்து விட்டது. அதுபோல் டொனால்ட் ட்ரம்பினுடைய பெரிய ரெவல்யூஷனரி, அதாவது ரொம்ப புரட்சிகரமான சிந்தனைகளும் புரட்சிகரமான செயல்பாடுகளும் ஒரு பக்கத்திலிருந்து பார்க்கும் பொழுது அமெரிக்கா மிகப்பெரிய ஒரு நிலைமை அடையப் போகிறதோ என்று எண்ண தோன்றாலும் எதிர்விளைவாகவும் இருக்க முடியும். சில வேளை இதற்கு பதிலாக, அதாவது அதனுடைய விளைவுகள் வந்து எதிர்பார்த்தது எதிராகவும் இருக்க முடியும். எனவே இந்த போன்ற காரியங்களை எந்த அளவிற்கு அவர் நிதானத்தோடு செயல்பட போகிற என்பதை பார்க்க வேண்டியிருக்கிறது. அவர் கொண்டு வந்திருக்கின்ற திட்டங்கள், அறிவித்திருக்கிற அறிவிப்புகள் பல விஷயங்கள் நல்லதும் இருக்கிறது, சில விஷயங்கள் எளிதாக உடனடியாக நடைமுறைப்படுத்துவதற்கு சாத்தியதைகள் குறைவாகவும் இருக்கிறது. எனவே இதில் வந்து இதை ஒரு பக்கத்தை மட்டும் பார்க்காதபடிக்கு பல பக்கத்தையும் பார்த்து செயல்பட வேண்டிய தேவை இருக்கும். எனவே இன்றைக்கு சீர்திருத்தம் என்று சொல்லி, புரட்சிகரமான முடிவுகள் என்று சொல்லி எடுக்கிற நடவடிக்கைகள் நாளைக்கு எதிர்விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும். அங்கு சென்று திறமையானவர்கள் வேலை செய்வதை தடுக்கிற பொழுதும், குடியுரிமை பெறுவதை தடுக்கும் பொழுதும், அதனுடைய விளைவாக அவருடைய பொருளாதாரங்களுக்கு மிகுந்த ஆதரவாக இருக்கின்ற பல நிபுணர்கள், பல திறமையாளர்கள் அவர்கள் பின்வாங்க வேண்டிய சூழல் ஏற்படும். அவர்களுடைய நல்ல அந்த திறமைகளை, அந்த அவர்களுடைய செயல்பாடுகளை பயன்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் போடும். இதனுடைய விளைவாக வருங்காலங்களிலே
அமெரிக்காவுடைய நிலைமை எப்படி மாறப்போகிறது என்று சொல்ல முடியாது. ஒருவேளை நல்ல நிலைமையும் போக வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் காண்பிக்கிற வேகம், அதற்காக எடுத்துக்கொள்ளுகின்ற அதிரடிய நடவடிக்கைகள் சில வேளையிலே எதிர்பார்ப்பதற்கு எதிரான விளைவுகளை ஏற்படுற வாய்ப்பு இருக்கிறது. எனவே நல்ல சூழல் உருவாக வேண்டும், நல்ல விதமான நடைபெற வேண்டும். அமெரிக்கா நனவாக இருந்தால், நன்மையாக இருந்தால், அங்கு நல்ல ஒரு சூழல் இருந்தால் அது பல நாடுகளுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்பது ஒரு பொதுவான எல்லோராலும் புரிந்து கொள்ளப்படுகின்ற ஒன்றாக இருக்கிறது. எனவே நாமும் ஜெபிப்போம், அமெரிக்காவினுடைய நல்ல நிலைமைக்காக ஜெபிப்போம். அவசரப்பட்டு சில நடவடிக்கைகள் எடுக்கின்ற பொழுது அதனுடைய விளைவாக மோசமான விளைவுகள் ஏற்படாது இருக்கும்படியாக ஜெபிப்போம். ஏன்னா இப்போ டொனால்ட் ட்ரம்ப் கூட பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஆட்சிக்கு புரிந்தவரை இன்னும் 4 வருஷம் ஆட்சிக்கு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது. இப்போ அவர் ஆட்சியில் இருக்கிறார். இனி அவருக்கு இன்னொரு முறை ஆட்சிக்கு வர்றது வாய்ப்பே கிடையாது. அமெரிக்காவில் 2 முறைக்கு மேலே ஜனாதிபதியாக முடியாது. அதனால் மிக மிக பொறுப்பாக சில காரியங்களை செய்வதற்கான ஒரு தூண்டுதல் எவ்விதமாக இருக்கும் என்று சொல்ல முடியாது. ஏன்னா அடுத்த முறை ஜனாதிபதியாக வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால் எடுத்தேன் கவிழ்த்தேன் சில காரியங்களெல்லாம் செய்வதில் அவசரப்பட்டு விட்டால் அது விபரீதமான விளைவுகளை ஏற்படுத்திவிடும். அவ்விதமான விளைவுகள் ஏற்படாதபடிக்கு நலமான காலம் நடக்கும்படியாக நாமும் கூட நன்மையான காரியங்களை நிகழ்வதை காண்பதற்காக ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கலாம்.